ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரைக்கு எதனால் வருதுன்னு, அது எப்படி கிளியர் ஆகும் அப்படின்னு புதிய அப்டேட் வந்திருக்கு. நான் உங்களுக்கு அதை விளக்கமாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரைக்கு எதனால் வருதுன்னா, இப்போ குழந்தைகளுக்கு பெரியவங்கள் இது மாதிரி ஒரே மாதிரி ஈக்குவலாக பார்ப்பாங்க. அதாவது கிட்ஸு இதை பெரியவங்களும் பார்ப்பாங்க, சின்னவங்களும் பார்ப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு முரண்பாடாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரும். அதாவது ரத்தம் வர மாதிரி, இந்த மாதிரி ஃபைட்டு இதில் இது வர மாதிரி, அது மாதிரி ஒரு ஆபாசமான பேச்சு பேசுகிறது, இதனாலலாம் அது மாதிரி ஒரு ஆளை இது பண்ணுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லை மீறி சொன்னோன்னா அதுக்கு கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரைக் கண்டிப்பாக கொடுப்பாங்க, உடனடியாக கொடுப்பாங்க. அது மாதிரி நீங்கள் ஹெட்லைன் போடுறீங்கள, டைட்டிலே இந்த மாதிரி நீங்கள் உள்ள வீடியோவில் இந்த மாதிரி போடாமல் டைட்டிலே நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரைக்கு உடனே வரும். ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்கு வரும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, வார்னிங்கில் கொடுப்பாங்க. முதல்ல நம்ம தெரியாமல் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து 2வது ஸ்ட்ரைக்கு விழுந்துச்சுன்னு வச்சுருங்க, உங்களுக்கு முதல் ஸ்ட்ரைக்கு கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அது இப்போ புதிய அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 90 நாளில் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். முதல் ஸ்ட்ரைக்கு நீங்கள் அது ஸ்ட்ரைக்கு 90 நாளில் முடியறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்தில் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது, தம்ப்நெயில் வைக்க முடியாது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை ஒரு வாரத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் கிளியர் ஆகிடும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இந்த 90 நாளைக்கு இடையில் ஒரு ஸ்ட்ரைக்குக்கு இடையில் இன்னொரு ஸ்ட்ரைக் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு 2 வாரம் வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ண முடியாது, அதுலேயும் ஸ்ட்ரைக் விட்ருவாங்க. அது உங்களுக்கு கிளியர் ஆகிற வரையும் அடுத்து நீங்கள் மானிட்டேஷன் பண்ண முடியாது. தமிழ் ஸ்ட்ரைக்கு ஆட்டோமேட்டிக்காக இதாகிற வரையும் உங்களுக்கு மானிட்டேஷன் கண்டிப்பாக பண்ண முடியாது. அடுத்து 3வது ஸ்ட்ரைக்குன்னு உங்களுக்கு விழுந்துச்சுன்னு வச்சுருங்க, உங்களுக்கு அப்பீல் போடணும். அதாவது நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணி தான் நீங்கள் மானிட்டேஷன் வாங்க முடியும், அது கிளியர் பண்ண முடியும். அதனால் அதில் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க நீங்கள் போடும்போது இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரைக்கு வராத அளவுக்கு யூடியூப்போடைய ரூல்ஸை மதித்து அதுக்கு தக்கன நீங்கள் வீடியோ கொடுங்க. அப்போ தான் உங்களுடைய சேனல் நல்ல க்ரோத் ஆகும், இதாகும். நீங்கள் கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரைக்கு வாங்கிட்டோன்னா உங்களுடைய இதை க்ரோத் கம்மியாயிரும், வியூஸ்லாம் அதிகமாக போகாது. இது மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா காப்பிரைட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் அடுத்தோடைய இதை காப்பி பண்ணி பாதி வீடியோ இந்த மாதிரி போடுறதுல கண்டிப்பாக காப்பிரைட் விழுவும். அதனால் 2 செகண்டு இதுக்குள்ளே நீங்கள் போட்டோன்னா காப்பிரைட் விழுவாது. ஒரு மூவிலேருந்து இந்த வடிவேல் பேசுகிற மாதிரி, கவுண்டமணி பேசுகிற மாதிரி ஒரு 2 செகண்ட் எடுத்து போட்டோன்னா உங்களுக்கு காப்பிரைட்டு கண்டிப்பாக வராது. நீங்கள் அடுத்த வீடியோ அப்படியே எடுத்து காப்பி பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காப்பிரைட் வரும். அதே மாதிரி தவறான வார்த்தைகள் பேசினாலும் கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரைக்கு கண்டிப்பாக விழுவும் உங்கள் சேனலு. உங்களுக்கு 3 தடவை 4 தடவைக்கு மேலே வந்துச்சுன்னா உங்கள் சேனலை இழுத்து மூடுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதை பார்த்துக்குங்க. நீங்கள் உங்கள் வீடியோவே போடுங்க, ஃபேஸை காட்டி போடுங்க. அப்போ தான் உங்களுடைய யூடியூப் சேனல் சீக்கிரமாக மானிட்டேஷன் கொடுப்போம்னு சொல்லி யூடியூப் சேனலே அவங்க அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாய்ஸ் இருக்கணும். உங்கள் ஃபேஸ் கட் இல்லாட்டிலும் வாய்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் மானிட்டேஷன் வாங்க முடியும். 2025 இப்போ ரூல்ஸ் கண்டிப்பாக அதை இது பண்ணிக்கிறங்க. அடுத்த ஆள் வீடியோவை எடுத்து போடாதீங்க, எக்காரணத்துக்கு கொண்டு இது பண்ணி எடுத்து போடாதீங்க. எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப்லாம் வாங்கி எல்லாம் பண்ணி உங்களுடைய சேனல் மானிட்டேஷன் பண்ண முடியாது. இது மாதிரி நான் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணேன். உள்ளே குழந்தைகளுக்குள்ள டாய்ஸில் தான் போட்டேன். நம்ம சேனல் இன்னொன்று இருக்குது, மர்லி ஷாப்பிங்கு. அதில் குழந்தைகளோட டாய்ஸுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன், பபுள்ஸுக்கு. அதுக்கு டைட்டிலில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி சொன்னது. அதுக்கே பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. சரி, நம்ம கொடுத்த வீடியோ தான் சரியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த ஒரு லைனை மட்டும் அழிச்சிட்டு திரும்ப அப்லோட் பண்ணேன். அதுக்குமே திரும்ப 2வது கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. அது இப்போ தான் எனக்கே கிளியராக இருக்குது 90 நாள் கழிச்சு. இந்த மாதிரி டைட்டில்லே தப்பு பண்ணாலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த மாதிரி போட்டாலும் நம்மளுக்கு கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரைக் கண்டிப்பாக வரும். கரெக்டாக நீங்கள் ஹெட்லைனு, டைட்டில் இதெல்லாம் போடும்போது, டேக்லாம் போடும்போது உங்களோட வார்த்தைகள் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரைக்கு கண்டிப்பாக வராது. இது மாதிரி உங்களுக்கு புதிய அப்டேட் நான் கண்டிப்பாக தருவேன். இது மாதிரி நீங்கள் தம்ப்நெயில் கூட நீங்களாக ரெடி பண்ணுங்கள். தம்ப்நெயில் நல்லா கிளியராக ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய இதை அல்காரியம் க்ரோத் பண்ணும். தம்ப்நெயினு, உங்களுக்கு ஹெட்லைனு, இந்த மாதிரி இதில் தான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷ்லேயே எழுதுங்க. இங்கிலீஷில் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணவங்க இங்கிலீஷ்லேயே போடுங்க ஹெட்லைனு. அப்போ தான் உங்களுடைய இது அதிகமாக வியூஸ் போகும், க்ரோத் அதிகமாகும்.
ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணுறது வந்து இங்கிலீஷில் தான் சர்ச் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் சேனல் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக அவங்க ரீச் ஆகும். நீங்கள் தமிழில் போட்டிங்கன்னா இங்கே தமிழ்நாட்டு இதுக்குள்ளே தான் ரீச் ஆகும். நம்ம தமிழர் மட்டும்தான் பார்ப்பாங்க. அது மாதிரி பண்ணிக்கிறங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நோட்டிஃபிகேஷனு கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறங்க. நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் அடிக்கடி வரும். புதிய புதிய அப்டேட்டை நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய்.